முதலோடு இந்த காலவேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளில் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 121:7. சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்மை அவர் காக்கிற தேவன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், பசி பட்டினிகள் வந்தாலும், பஞ்சம் வறுமை வந்தாலும் நம்மை அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா பக்கங்களிலும் சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருந்தாலும் நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கண்ணும் கருத்துமாக நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் எப்போதிருந்து பாதுகாக்கிறார்? நான் சங்கீதம் 139:13 வாசிக்கும் போது, என் உள்ளந்தெரியங்கள் என்னை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்திலே நீர் என்னை காப்பாற்றினீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இப்போ தாயின் கர்ப்பத்திலிருந்தே நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எதற்காக காப்பாற்றுகிறார்? நம்மை பற்றி தானே ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்மை பற்றி தானே ஒரு திட்டம் இருக்கிறது. ஆகினால்தான் நான் சிதைந்து விடாதபடிக்கு, அழிந்து விடாதபடிக்கு, கலைந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எரேமியா 1:5 வாசிக்கும் போது இவ்விதமாக சொல்லப்படுகிறது, நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே உன்னை நான் கண்டு பரிசுத்தமாக்கினேன், ஜனங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன் என்று எரேமியா குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதே போல நம்மை ஆண்டவர் இந்த பூமியில் பிறக்க பண்ணாரான்னா அவருக்கு ஒரு அனாதி நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. நம்மை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய அவர் விரும்புகிறார். ஆகையினாலே அவர் நம்மை இந்த பூமியிலே பிறக்க பண்ணினார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய நன்மைகளை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். எது வரைக்கும் நம்மை பாதுகாப்பார்? சங்கீதம் 148 சங்கீதம் 48 வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரிந்து நம்மை நடத்துவார் என்பதாக. மரண பரிந்தும் நம்மை நடத்துகிற தேவன், மரண பரிந்து நம்மை பாதுகாக்கிற தேவன், மரண பரிந்து நம்மை போஷிக்கிற தேவன். அப்படியானா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிறதே, சில போராட்டங்கள் வருகிறதே, எதனால் அந்த காரியங்கள் வருகிறது நீங்கள் கேட்பீர்களானா, நாம் அவருடையவளாக இருப்பதற்காக நம்மை சில உபத்திரத்தின் ஊடாக நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை அவர் உபத்திரத்தினோடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம் ஆண்டவரை விட்டு வழி தவறும் போது அவ்விதமாக நடத்துகிறார். 2 சாமுவேல் 7 வாசிக்கும் போது அங்கே தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கற்பப்புறப்பைய சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் பாவம் செய்தான் ஆனால் மனுஷனுடைய அடிகளினாலும் மனுப்புத்தருடைய மிலாட்டினாலும் அவனை தண்டிப்பேன் என்று. பாருங்க, சாலமனை பற்றி ஆண்டவர் நோக்கம் இருக்கிறது. அவன் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். அவன் தவறு செய்வான், ஆனால் அவனை மனுஷனுடைய அடியினாலும் மனுப்புத்தருடைய மிலாட்டினாலும் தண்டிப்பேன் என்று தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில நெருக்கடிகள் வருகிறது. காரணம் ஒன்றில் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, நம்மை தூய்மையாக்குவதற்காக, நம்மை அவர் விரும்புகிறதான நோக்கத்தில் நம்மை நடத்துவதற்காக. அல்லாவிட்டால் நாம் சில இடங்களில் தவறி இருப்போம், ஆண்டவரை விட்டு விலகி இருப்போம், ஆண்டவருடைய வழியை விட்டு சற்று வழி மாறி இருப்போம். ஆகையினாலே நம்மை அவருடைய வழியில் திருத்துவதற்காக அவர் நம்மை சில சிக்ஷையினூடாக நடத்துகிறார். நீங்கள் பிலியாமை குறித்து வாசிப்பீர்களானா, பிலியாமுடைய கழுதை சுவர் ஓரமாக காலை உரசி கொண்டு போன போது வழியிலே செம்மையை நடத்துவதற்கு அடித்தானா. இந்த கழுதை வயல் பக்கமாக இறங்கின போது செம்மையான பாதை நடத்துவதற்காக அடித்தானா. அதே போல் நாம் ஆண்டுடைய வழியை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயும் போது நம்மை நேர் வழியில் நடத்துவதற்காக நம்மை அவர் அடிப்பார், சில தண்டனைகளை கொடுப்பார். எதற்காக? நம்மை அழித்து விடுவதற்காக அல்ல, நம்மை அவர் உகந்த பாத்திரமாய் மாற்றுவதற்காக. அவர் நம்மளை கொண்டிருக்கிறதா நோக்கம் நம்ம நிறைவேறுவதற்காக சில உபத்திரத்தினூடாக நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை அழித்து விட மாட்டார். காரணம், நம்மை பற்றி தான் நோக்கம் நிறைவேற வேண்டும், நம்மை பற்றி தான் திட்டம் நிறைவேற வேண்டும். அதுக்காக நம்மை அழித்து விட மாட்டார், சில சிக்ஷையினூடாக நடத்துவார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன். ஒருவேளை தீங்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்குமானாலும் தீங்கு நம்மை ஒரு நாள் சேதப்படுத்துவதே இல்லை. அதை பற்றி நாம் பயப்பட வேண்டியது இல்லை. காரணம், நம்மை அவர் கை கொண்டிருக்கிறார், நம்மை அவர் ஆட்கொண்டிருக்கிறார், நம்மை அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
அவருடைய திட்டத்துக்காக நம்மை உருவாக்கி இருக்கிற ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீங்கும் அணுக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். சில நேரங்களில் நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது ஜனங்கள் மறுபடியும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து பாகால்களை சேவித்த போது அவர்களை மீதியானுடைய கையிலே அமலேக்கியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். செம்மையாக வழி நடந்து கொண்டு வந்தவர்கள் இங்கு வந்தபோது சற்று வழி விலகிவிட்டார்கள். பாகால்களின் அஸ்தரோத்தையும் சேவிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது அவர்களை மீதியானுடைய கையில் அமலேக்கியருடைய கையில் கிழக்கு திப்பத்துடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் என்ன பண்ணாங்க? இவருடைய விளைச்சல்கள்லாம் அறுத்தார்கள், இவருடைய ஆடு மாடுகளெல்லாம் ஓட்டி கொண்டு போனார்கள், இவர்களுக்கு பல தீமைகளை செய்தார்கள், இவர்களுடைய வருமானங்களெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். காரணம், அவர்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகினபடினாலே. நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 6:25 வாசிக்கும்போது கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னுடைய தகப்பனுடைய 7 வயது காளையை எனக்கு பலி செலுத்த வேண்டும். எங்கே பலி செலுத்த வேண்டும் தெரியுமா? உன்னுடைய தகப்பனுடைய பாகாலுடைய பலிபீடத்தை தகர்த்து விட்டு அந்த இடத்துல பலி செலுத்த வேண்டும். அப்படியானா உன்னுடைய தகப்பனாகிய அந்த மனிதன் யோவாசு அவர் எனக்கு விரோதமாக தீமை செய்து பாகாலு பலிபீடத்தை கட்டி அங்கே ஆராதித்து கொண்டிருக்கிறான், பாகாலுக்கு பானபலிகளை வார்த்து கொண்டிருக்கிறான், பாகாலுக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறான், என்ன மறந்து எனக்கு விரோதமாக தீமையான காரியம் செய்து கொண்டிருக்கிறான். ஆகினாலே அந்த பாகாலின் பலிபீடத்தை நீ தகர்க்க வேண்டும் என்று. அப்படியானா இதே போல எத்தனையோ மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவரை விட்டுவிட்டு பாகாலை பின்பற்றினபடினாலே ஆண்டவர் கிழக்கத்தை கையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் சில கடன் பிரச்சனைகள், சில வியாதிகள், சில போராட்டங்கள் வருவதற்கு காரணம் நீங்கள் ஆண்டவரை எங்கேயோ விட்டு விட்டீங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் உண்டு, வேத வாசிப்பு உண்டு, வேத தியானம் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவரை தவற விட்டு விட்டீங்க. ஒரு கடமைக்கான ஜெபம், ஒரு கடமைக்கான வேத வாசிப்பு, கடமைக்கான ஆராதனை, கடமைக்கான கூட்டங்கள் இவ்விதமாக தான் காணப்படுகிறத ஒழிய இந்த ஆழமான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆகையினாலே ஏதோ ஒரு இடத்துல தவறி இருக்கிறோம். தவறின இடத்துலேருந்து நாம் திரும்புவதற்காக சில சிக்ஷைகளை சில பாடல் ஊடாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் தீங்கு நம்மை என்றைக்குமே அணுகுவதில்லை. புலம்பல் 3:31 வாசிக்கும்போது ஆண்டவர் என்றைக்கு நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை என்று நான் வாசிக்கிறோம். அப்போ என்றைக்குமே இந்த பாடுகள் பிரச்சனைகள் இருக்காது. நான் எப்போ மனம் திரும்புகிறோமோ உடனே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். என்றைக்கு நாம் ஆண்டவருடைய வழி நடக்க முற்படுகிறோமோ உடனே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். ஆகினாலே இந்த தீமை ஒரு நாள் நம்ம தொடர்ந்து வரவே வராது. நம்ம எப்போ மனம் திரும்புகிறோமோ மனம் திரும்புகிற வரைக்கும் இவைகள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும். கடன் பிரச்சனையா, வியாதியா, பல நெருக்கடியா, இதெல்லாம் நாம் மனம் திரும்புகிற வரைக்கும், நம்முடைய வழியை விட்டு திரும்பி ஆண்டோடத்தில் வருகிற வரைக்கும் தொடரும். இன்றைக்கே ஒரு வேளை நம்மை ஆண்டோடைய கரங்களை சமர்ப்பிப்போமானா அந்த பிரச்சனைகள் மாறிவிடும். ஆண்டோட சம்மதி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையிலும் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எந்த தீங்கு உன்னை அணுகாது என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய ஆத்மாவை காக்கிற தேவன் நீராக இருக்கிறப்பா. ஏசப்பா, உமக்கு சில பிரச்சனைகள் எங்களை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இது எங்களை அழித்து விடுவதற்காக அல்ல, எங்களை உருவாக்குவதற்காக என்று கர்த்தாவே வேதத்தினூடாக தியானித்தோம். எங்களை பற்றி தான் ஒரு நோக்கம் இருக்கிறது, எங்களை பற்றி தான் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, விதமாக சில காரியங்களை அனுமதிக்கிற ஆண்டவர், அதற்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த சோதனைகளை சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் உமக்குள்ள வேரூன்றி வளரக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மனமாற்றம், மறுரூபம் உண்டாகட்டும். அப்போவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.